அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். எங்கடா ஏதோ பொந்துவில் நின்றுட்டுருக்கேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக நம்ம ரீசெண்டாக ஒரு போல் ஒன்று போட்டிருந்தோம். அந்த போல் வந்து வெஜ்ஜு கவர் பண்ணலாம், நான்வெஜ் கவர் பண்ணலாம்னு கேட்டப்போ வந்துட்டு 50-50 வெஜ்ஜும் கவர் பண்ணலாம், நான்வெஜ்ஜும் கவர் பண்ணலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ வேளச்சேரியில் வந்து நிறைய வெஜ்ஜு ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பழமையான ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது நிறையா. அதில் வந்து நான் ஒரு சில இதை சூஸ் பண்ணியிருந்தேன். அதில் இனி நம்ம வந்துட்டு உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணான்ற ஒரு ஹோட்டல் தான் வந்திருக்கோம். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா வேளச்சேரி விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே அடுத்தது வந்து இங்கே இருக்குது. போகிற வழியில் நீங்கள் பார்க்கலாம், உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் போர்டு வச்சுருப்பாங்க. பேக்ரவுண்டோட போர்டு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே தான் நம்ம வந்திருக்கேன். சரி வாங்க, உங்கள் மீல்ஸ் எவ்வளோ என்ன ஏதுன்றதை வந்து வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் சாப்பிட்டு பார்ப்போம், டேஸ்ட் எப்படியோ தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபைனலாக வந்து நம்ம மீல்ஸ் வாங்கிட்டு வந்துவிட்டோம். குளம் எனக்கு சாதத்தை வெளியே வச்சிடறேன். ஒரு கப் ஃபுல்லாக ரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா மோர் இருக்குது, ரோஸ் கூட்டு, ஒரு கேசரி, ரசம், அப்புறமேட்டு இன்னொரு கூட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, சாம்பார், அண்ட் தென் ஃபைனலி காரக்குழம்பு. எனக்கு இந்த வெஜ் மீல்ஸை பிடிச்சது தான்ப்பா. அப்படியே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ ஒரே நிமிஷம் நான் அப்படியே ஷார்ட்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அப்பளத்தை ஓரமாக வச்சுருவோம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சாதம். ஸோ ப்ரைஸ் என்னென்னு வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அவங்க போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுவாங்க, அப்புறம் பில்லு போட்டுக்கலான்ட்டாங்க. சாம்பார், நமக்கு எங்கே போனாலும் இந்த முள்ளங்கி சாம்பார் தாங்க வருது. நானும் எதாவது டிஃப்ரெண்ட்டாக எதாவது கொடுப்பாங்கன்னு பார்க்குறேன், கொடுக்க மாட்றாங்க. முள்ளங்கி சாம்பார் தான் எல்லா இடத்துலையும். ஒரு முள்ளங்கி ரேட்டு கம்மியாக இருக்குது போல். சாம்பார் அப்படியே ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது. டெம்ட் ஆகுது எனக்கு சாப்பிடும்போது. வேறு மாதிரி இருக்கும் சாம்பார். நல்லா காரம், புளிப்பு வரா தெரியல. நிறைய பேர் புளியை கரைச்சி ஊற்றி விட்ருவாங்க, ரொம்ப புளிப்பாக இருக்கும். இந்த புளிப்புலாம் இல்லாமல் சாப்பிடவே செம்மையாக இருக்குது. கூட கொஞ்சோட அப்பளம். இதெல்லாம் வெறும் சாம்பார் சாப்பிட்டாலும் அப்பளத்தை கூட சாப்பிடும்போது சுகம் இருக்குது பாருங்கள். அடா 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 செம்மையாக இருக்குங்க. இந்த நான்வெஜ் மீல் சாப்பிடும்போது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சாதம், அப்புறம் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ரசம், அப்புறமேட்டு என்ன சொல்லுவாங்க நண்டு குழம்பு அதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஓகே, நான்வெஜ் மீல் சாப்பிடும்போது ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும் பார்க்கும்போது. டெம்ட் ஆகும் நமக்கு. அதே மாதிரி வெஜ்ஜில் வந்துட்டு சாம்பார், ரசம், காரக்குழம்பு, கூட்டு பொரியலும் கொடுக்கும்போது அதை அடிச்சிக்க முடியாது. அதுவும் நம்மளுடைய சவுத் இந்தியன் மீல்ஸ் வந்து அடிச்சிக்க வாய்ப்பே கிடையாது. சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊற்றிக்கலாம் போல். வாவ், இங்கே பாருங்கள், முள்ளங்கி தான் போட்டிருக்காங்க. நைஸ் ஒன். கூட கொஞ்சம் கோஸ் கூட்டு எடுத்துக்கலாம். கோஸில் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, வெங்காயம், தேங்காயெலாம் போட்டு பண்ணியிருக்காங்க. பச்சை மிளகா மெயின். ஸோ உங்களுக்கு ஒரு பைட், எனக்கு ஒரு பைட். சூப்பராக. ஆக்சுவலி எங்கள் ஏரியாவில் வந்துட்டு நான் வெஜ் ரெஸ்டாரண்ட் நிறையா தேடினேன். தேடும்போது வந்து டாப்பில் வர ரெஸ்டாரண்ட்ஸ் அதுதான் காட்டுதே தவிர இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோட்டல்ஸ்லாம் காட்ட மாட்டேங்குது. இதை தேடி வரும்போது பெரிய விஷயமா இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஆம்பியன்ஸ் எதிர்பார்த்து வர முடியாது, பட் ஃபுட்டோட டேஸ்ட் எதிர்பார்த்து வரணும். தரமாக இருக்குது. சாம்பார்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கே ஹைலைட்னா கேசரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேசரி தான் ஹைலைட்டு. ஒரு கப்பு நிறையா கொடுத்துருக்காங்க. சும்மா டேஸ்ட்டு கொடுக்காம தாராளமாக கொடுத்துருக்காங்க. வாவ். ஸோ ரைஸ்மே வந்து ப்ரீமியம் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்லா அப்படியே இது பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டீம் ரைஸ் மாதிரி தெரியுது எனக்கு, வடித்த சாதம் மாதிரி தெரியல. அது விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என் காரக்குழம்பு, வெண்டைக்காய் பாருங்க, வெண்டைக்காய், சின்ன வெங்காயம், அண்ட் தென் சுண்டைக்காலம் போட்டிருக்காங்க. லைக் அந்த மணத்தக்காளியை வந்து ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, தயிரில் ஊற வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு பண்ணுவாங்க பாருங்கள். வா,
ஸ்மெல்லு செம்மையாக ஏறுது. நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு போல் ஒன்று போட்டிருந்தோம். அது வந்து வெஜ் மீல்ஸ் கவர் பண்ணலாமா நான்வெஜ் மீல்ஸ் கவர் பண்ணலாமான்ட்டு. ரெண்டுமே ஈக்குவலான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஆனால் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் வந்துட்டு ஆல்ரெடி ஆந்திரா மெஸ் சீரிஸ் போயிட்டுருக்கு இல்லையா, அது கூட வந்து வெஜ் மீல்ஸ் நான்வெஜ் மீல்ஸ் சீரிஸும் போடலான்னு இருக்கோம். ஸோ வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் ஆந்திரா மீல்ஸ் சீரிஸ், நான்வெஜ் மீல்ஸ் சீரிஸ், அப்புறம் வெஜ் மீல்ஸு, அப்புறம் பிரியாணி முடிஞ்சால். ஏன்னா பிரியாணி மீல் கவர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஏன்னா முடியல, ஓப்பனாக சொன்னால் முடியல. காரக்குழம்பு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க சாதத்தில் போட்டு, உடம்பு ரொம்ப நல்லது. கூட அப்படியே அப்பளம். நான் நிறைய பேர் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து எனக்கு காரக்குழம்பு கூட வந்து இந்த கோஸ் போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்ட்டு. அது என்னன்னு தெரியல, சின்ன சின்ன பழகி போச்சு. அந்த கோஸ் கொஞ்சம் அப்படியே எடுத்து ரைஸ் கூட வச்சு, கூடவே கொஞ்சம் அப்பளத்தை எடுத்து வச்சு சேர்த்து வச்சு ஒரு பெரிய பைட் ஒன்று. பங்கமான டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது இந்த காரக்குழம்பு கூட கோஸ் பொருள் சாப்பிட்ணும்னு வச்சுக்கலாம், அப்படி ஒரு ஃபீல் ஆகும். அது யானே தெரியாது, சின்ன வயசுல அப்படி தான் எனக்கு. இப்போ எங்கள் அம்மா அந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு வைப்பாங்க, அது கூட அந்த கோஸ் வந்து கொஞ்சம் செய்வாங்க. கடலப்பருப்புலாம் போட்டு செய்வாங்க. எங்கள் பாசிப்பருப்பு போட்டுருக்காங்களே, எங்கள் அம்மா கடலப்பருப்பு போட்டு செய்வாங்க. சாப்பிடும்போது இப்போ சாப்பிடும்போது எங்கள் அம்மா ஃபீல் தான் எனக்கு ஞாபகம் தான் எனக்கு வருது. காரக்குழம்புலையுமே வந்துட்டு ரொம்ப காரம் கிடையாது, ரொம்ப புளிப்பு கிடையாது. ஸோ யார் வேணாலும் சாப்பிட்லாம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆமாங்க. ஏன் சொல்லுங்கள், வெஜ் மீல்ஸ் கவர் பண்ணலாமா என்னான்ட்டு. பிகாஸ் நிறைய பேர் வெஜ்ஜு தான் தேடுறாங்க நான்வெஜ்ஜை விட. எனக்கு வந்து அது வெஜ்ஜை வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக சாப்பிட்ணும். அந்த சாம்பாரில் ஆரம்பித்து கடைசியாக அந்த மோர் வரைக்கும் முடிக்கணும். அது வந்து செம்மையாக இருக்கும். அதே இந்த வாழை இலை போட்டு சாப்பிடும்போது இருக்க ஃபீல் இருக்குது பாருங்கள், வேறு மாதிரி. சுட சுட சோறு வாழை இலையில போடும்போது அந்த வாழை இலையோட ஸ்மெல்லு ப்ளஸ் அந்த சாதத்தில் ஏறி எடுத்து சாப்பிடும்போது சொல்ல வார்த்தை கிடையாது. அதை ஃபீல் பண்ண மாதிரி தான் சொல்ல தெரியும், ஃபீல் பண்ணுற மாதிரி தான் தெரியும். ஆனால் ப்ரோ பாட்டு வருது பேக்ரவுண்டில், காப்பி வச்சு கொடுத்துருவானுங்க. சரி, சாங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ண பார்க்குறேன், எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து வேலை செய்யறது தலைமை ரோட்டில் போனீங்கன்னா ஹோட்டல் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஃப்ளைஓவர் மேலே இல்லை, ஃப்ளைஓவர் கீழே போகும்போது பார்த்துருப்பீங்க. உடுப்பி கிருஷ்ணான்னு போட்டிருக்கோம். நான் டெய்லி பார்த்துட்டு போவேன். சரி, ஆக்சுவலாக வந்து எங்கள் ஊரில் உடுப்பி கிருஷ்ணா ஒரு ஹோட்டல் இருக்கும். அவங்களோட மீல்ஸு சூப்பராக இருக்கும். 180 ரூபா என்னமோ மீல்ஸ் அப்போயே நான் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கல்யாணம்லாம் வந்துச்சுன்னா இல்லை வீட்டில் காது வச்சு ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த ஹோட்டலில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ஹோட்டலில் பார்த்த பிறகு எனக்கு அந்த ஹோட்டல் ஞாபகம் வந்துருச்சு. இது மக்களே ரசம். ரசத்தை அப்படியே மேலே ஆக்களை ஊற்றி இதுலேயுமே வந்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்கப்பா, தேங்காய் போட்டுருக்காங்கப்பா. ரசத்தை எப்பயுமே வந்து அடியிலேருந்து கலக்கி எடுக்காமல் லைட்டாக ஒரு கலக்கி அப்படியே மேலால் எடுத்து ஊற்றி சாப்பிடும்போது தனி சுகங்காலம் சொன்னால் புரியாது. ஸோ வந்துட்டு புடலங்காய் கூட இன்னும் காய் ஏதோ கூட்டில் ஆட் பண்ணுறாங்க, ஏன்னா எல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ரசம் ப்ளஸ் அந்த கூட்டு எல்லாமே தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்க. சென்னை தேங்காய் வந்து 80 ரூபா வைக்கிறாங்க ஒரு தேங்காய் மட்டும். நான் வீட்டில் தேங்காய் சட்னி நிறைய விட்டோம். இதனால் வடை பொங்கல் அடேண்டு எங்கள் ஊரெலாம் 25 ரூபா 30 ரூபா, இங்கே வந்து 80 ரூபா. இன்றைக்கி இளநியுமே ரேட்டு தான் வைக்கிறாங்க, 80 ரூபா ஒரு இளநி.
ரசம் தாங்க. மகன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வந்து சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. வெஜ்ஜில் எப்பவுமே ஃபைனல் ஃபினிஷிங் டச் இருக்குது தெரியுமா, அதுதான் மெயின். சரி, அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து நம்ம சாப்பிட்ட பிளேட் வந்து நம்ம எடுத்து வைக்கணும், அவங்க வைக்க மாட்டாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வந்து சாப்பிட்ட அப்படியே போயிடாதீங்க. வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிளேட் எடுத்துகிட்டு போய் அவங்க வாஷ் பேஷனில் போட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ ஷெல்ஃப் சர்வீஸ் தான் இங்கே யாரும் உங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுக்க மாட்டாங்க. சாப்பாடும் இப்போ வாங்கிட்டு தான் வரணும், நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும். இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்ட்டு. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்லோ பண்ண கற்றுக்கிறேன். நான் பேசி பேசி பழகிடுச்சுங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து இன்னொன்று சொல்லிடுறேன், அவங்க ஹோட்டலுக்கு வந்து ரிவ்யூ பண்ண வரேன்னா அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் வருவேன். ஏன்னா சில ஹோட்டலில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, சில ஹோட்டல் வந்து வேணாம்னு சொல்லுவாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டுப்பேன், வீடியோ எடுக்க வரலாமா வேணாமான்னு கேட்டுப்பேன். வாங்கினாங்கன்னா வருவேன், பே பண்ணி தான் சாப்பிட்றேன். சரியெல்லாம் சாப்பிடல. இப்போ ஃபைனலி ரசம். ஸோ சாதம் வந்துட்டு ரொம்ப குலையாமல், ரொம்பவும் லைக் எப்படின்னா வந்துட்டு ரொம்ப விதையாக இல்லாமல் ரொம்பவும் குலையாமல் மீடியமாக இருக்குங்க. ஸோ ஃபைனலி ரசம் மோர். சூப்பராக இருக்குது. பட் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் கெட்டியாக கொடுத்துருக்கலாம், கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். உப்பு இல்லைங்க. சூப்பராக இருக்கு. ஒரு இடத்துல ஃபுல் ஃப்ளெஜ்டாக சாப்பிட்டா அப்படி இருக்கும். ஒரு வெஜ் மீல்ஸ் கடை போய் உட்காந்து உங்களோட சாம்பார்லேருந்து ஃபைனலாக வந்து அவங்களோட மோர் வரைக்கும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டா அப்படி இருக்கும். அது மாதிரி ஒரு ஃபீல் இது. ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்றதை வந்து உங்களுக்கு நான் வந்து கடைசியாக வீடியோவில் சொல்கிறேன். மக்களே, அவங்களோட கேசரி நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்களை ஃபைனலாக மீட் பண்ண பாருங்க. பாருங்கள் எப்படி பாருங்கள், சூப்பராக இருக்குது. சரி மக்களே, நான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வீட்டு மீட் பண்ணுறேன், பேசுவோம். ஸோ மக்களே, ஃபைனலி வந்துட்டு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆக்சுவலி வந்து என்னோட மினி மீல்ஸ்லாம் கிடையாது அம்மா, அன்லிமிட்டட் மீல்ஸ் அம்மா 105 ரூபா சொன்னாங்க. சாப்பிட்றது வந்து எனக்கு டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு, ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஜயநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்தது. அப்படியே வந்தீங்கன்னா போகிற வழியே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வெளியே வந்துட்டு பாருங்கள் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஹோட்டல் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்லி போர்டு வச்சுருப்பாங்க. வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஸோ வெஜ் லவர்ஸ் யாராச்சும் இருக்கீங்க, வேளச்சேரியில் வெஜ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்து என்னோட சஜஷனில் ஒன்றில் இருக்கும். ஸோ இன்னும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, வேளச்சேரி சைடே கவர் பண்ணுவோம். ஸோ பெஸ்ட்டாக கொஞ்சம் பழைய ஹோட்டலாக நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எதுவுமே வந்துட்டு ஓப்பன் பண்ண புதுசில் வந்து எதுவுமே ட்ரை பண்ணல. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வேளச்சேரியில் இருந்த ஹோட்டல்ஸ் நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தென் ட்ராவல் ப்ளாக்ஸில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.